ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோக்கு பியூட்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே எங்காக வச்சுருக்க மாதிரியோ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுதா இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழத்தை வந்து நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஹைட்ரேஷனாகவும் நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும். ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கோம். ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக காய்ச்சாவது பால் எடுத்திருக்கேன். இது நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பால் பார்த்தோன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்குள்ளே நல்லா டீப்பாக போய் நல்லா கிளென்ஸ் பண்ணோம். நம்ம ஃபேஸ் ரொம்பவே கிளியராகவும் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி க்ளோவாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராகவும் ஹைட்ரேஷனாகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஆயிலை நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க சன்டானை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தை ரெடியூஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு கீழே இருக்க டார்க் சர்க்கிளை வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுனால நம்ம கழுத்தில் இருக்கிற லைன்ஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கத்தை ரெடியூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணோம். ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை ரொம்பவே மாய்ஸ்சரைசராகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் பார்க்கறதுக்கே ரொம்பவே ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் தெரியும். இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். உங்கள் ஸ்கின் நல்லாவே பிரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நைட்டில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி நீங்கள் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் வீக்லி நீங்கள் 3 டைம்ஸ் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.